அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆக கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தோம். நாம் கடந்த வாரம் என்ன தியானித்தோம்? இந்த வாழ்க்கை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். அது என்னது? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையோ அல்லது தீமையோ எதை அனுபவிப்போம் என்பது நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை குறித்து என்ன விசுவாசிக்கிறோம், கர்த்தரை குறித்து என்ன எண்ணுகிறோம், அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன செய்யும், நடைமுறை அனுபவம் இருக்கும் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். குறிப்பாக ஆதாம் ஏவாள் வாழ்விலிருந்தும் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்விலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தீமைகள், பொல்லாப்புகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரவேசிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆதாம் ஏவாளும் கர்த்தரை குறித்து, அவர் கொடுத்த கற்பனைகளை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொண்டார்கள் தங்களோட மனதில். அது என்னது? கர்த்தர் தங்களுக்கு நன்மைகளை தங்களை விட்டு விலக்கி வைக்கிறவர், அதனால்தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்படி கர்த்தரை குறித்து ஒரு பிசாசின் பொய்களை நம்பினார்கள். அதோட விளைவு, அவர்கள் நம்பினது போலவே அவர்கள் தோட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? விலக்கி வைக்கப்பட்டார்கள். தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட வேண்டிய நிலைமை உண்டாகிவிட்டது பாருங்க. அதே போல எகிப்திலிருந்து மோசேயின் தலைமையில் விடுதலையாகி வந்த அந்த முதல் தலைமுறை இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே 28வது வசனத்தில் 29வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த இஸ்ரேல் ஜனங்கள், நாம் எண்ணாகமம் 14:1-2 பார்த்தோம், எப்படி அவங்க முறுமுறுத்தாங்கன்ட்டு. நாங்கள் இந்த எகிப்திலேயே செத்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, இந்த வனாந்திரத்திலேயே மரித்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே, இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதோடைய விளைவு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன பிரகாரமே உங்களுக்கு ஆக கிடவுது அப்படின்ட்டார். நீங்கள் விசுவாசப்படியே உங்களுக்கு ஆக கிடவுது. நீங்கள் வனாந்தரத்தில் செத்தா நலான்னு சொல்கிறீங்க, அப்படியே உங்களுக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லிடுறாரு பாருங்கள். அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நன்மையை அனுபவிக்க முடியாமல் தீமைகளையே அனுபவித்து கொண்டிருக்கிறோம், வியாதிகளையே அனுபவித்து கொண்டிருக்கோம்னா, அப்போ இருதயத்தில் ஏதோ ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணம் குடிகொண்டிருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளே என்ன செய்கிற அனுபவிக்கிறோன்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்காட்டிலேருந்தும் ஆதாமே வாழ்வின் எடுத்துக்காட்டிலேருந்தும் நம்ம பார்த்தோம். அப்போது தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அப்போது வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிக்கணும்னா அப்போ என்ன செய்யணும்? அப்போ கர்த்தரை குறித்த சரியான எண்ணம், கர்த்தரை குறித்த சரியான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிப்பது எளிதாகி விடுகிறது பாருங்கள். அதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம 1-2 எடுத்துக்காட்டு பார்ப்போம் பாருங்கள். இங்கே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இங்கே 5வது வசனத்திலிருந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வருகிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு ரோம இராணுவத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி
தன்னுடைய வேலைக்காரன் மிகவும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவனை இயேசு குணமாக்குவார், அவர் குணமாக்க வல்லவர், அவர் குணமாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்ன செய்கிறார், இயேசுவின் இடத்தில் வர்றார் பாருங்க. வந்துட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே கொடிய வேதனைப்படுகிறான்னு சொன்னோடனே இயேசு சொல்கிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்னு சொல்லி. உடனே பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லி இருதயத்திலே இயேசுவை குறித்தும் அவருடைய அதிகாரத்தை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் ஒரு புரிந்து கொண்ட மனிதனாக, இயேசு ஏதோ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன், இப்போ மனுஷனாக வந்திருக்காரு, இவர்தான் மேசியா என்ற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு அந்த வெளிச்சத்தோடு இயேசு யார் என்ற அறிவை பெற்றவனாக இயேசுவினிடத்தில் வந்து அவரை குறித்த ஒரு சரியான எண்ணம், சரியான விசுவாசம் உடையவனாக இயேசுவினிடத்தில் வருகிறான் பாருங்கள். அதோட விளைவு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இவனிடத்தில் தான் இந்த மத்தேயு 8:13 சொல்கிறாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு என்ன செய்ய கிடவுது, ஆக கிடவுது. அவன் என்ன விசுவாசித்தான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்குகிறவர். அவரிடத்தில் வந்து நாம் ஒன்று கேட்கும்போது அவர், நான் உனக்கு ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது, உன் வியாதியெல்லாம் சுகமாக்க முடியாது அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் சுகமாக்குகிறவர், அவர் என் வேண்டுதலை கேட்கிறவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் வருகிறான். அது மாத்திரம் இல்லை, இயேசு நேர்லலாம் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறனால, அவர் வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராக இருக்கிறனால ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு இயேசுவை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், இயேசுவை குறித்த ஒரு சரியான வெளிச்சம், அறிவு அவனுக்குள்ளே இருந்தபடினால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவன் இயேசுவினிடத்தில் சரியான விசுவாசத்தோடு வருகிறான். அதோட விளைவு பாருங்க, இயேசு குணமாக்குகிறவர் என்று விசுவாசித்தான். அதே போலவே இயேசுவினிடத்திலிருந்து தன் வேலைக்காரன் சுகமாகிற அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாக என்ன செய்தான், திரும்ப சென்றான் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நன்மைகளை காண வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற தீமையின் நாட்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நன்மையின் நாட்களை காண வேண்டும் என்றால், இந்த நூற்றுக்கு அதிபதியை போல சரியான விசுவாசம், இயேசுவை குறித்த சரியான அறிவும் சரியான எண்ணமும் சரியான விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்போது நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எளிமையாகி விடுகிறது பாருங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 9 இங்கே 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் 2 குருடர் சுகத்தை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 9 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே 2 குருடர் பார்வையடைகிறதை பார்க்கிறோம். இயேசு அவர்களை குணமாக்குகிறார். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். எப்படி அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? இயேசு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. நீங்கள் இருவரும் என்கிட்ட வந்திருக்கீங்க,
இப்போ நான் உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று நான் வல்லமையுடையவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. இது செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டா, அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 2 குருடர் இடத்துல இயேசு கேட்கிறார் பாருங்க. கேட்டவுடன் அந்த 2 நபர்களும் சொல்றாங்க, ஆமாண்டவரே, எங்களுக்கு பார்வை அளிக்க நீர் வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொன்னோடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்வை அடைந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார் பாருங்க. அப்போ இங்க மறுபடியும் என்ன பார்க்கிறோம், இவர்கள் இயேசுவை குறித்த சரியான வெளிச்சம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல பேசல பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் இவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைக்க முடியும், அதற்கு அவர் வல்லமையுடையவர்னு அவங்க நம்பலை. கர்த்தரை அதை நம்பாததுனால கர்த்தர் எங்களை வனாந்தரத்தில் கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவிசுவாசமாக பேச ஆரம்பித்தாங்க. அதோட விளைவு வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். ஆனால் இந்த 2 குருடர் அப்படி இல்லை பாருங்க. இவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. இயேசு எங்களை பார்வை தர முடியும், எங்களோட குருட்டு கண்களை திறக்க முடியும், அதற்கு அவர் வல்லமை உடையவர் என்பதை விசுவாசித்தார்கள். அதனுடைய விளைவு இருவரும் பார்வையடைந்த அற்புதத்தை என்ன செய்தாங்க, பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. அப்போது கர்த்தரை குறித்து சரியான விதத்தில் எண்ணும்போது, கர்த்தரை குறித்த சரியான விசுவாசம் இருக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எளிதாகி விடுகிறது பாருங்க. ரொம்ப எளிமையாயிருது. அற்புதம் ரொம்ப லேசில் என்ன செய்திருது, நடந்துடுது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நாம் நம்முடைய வெளிப்புறமான சூழ்நிலை, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்விலே இருக்கிற குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால், நம்முடைய வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், நம்முடைய சரீரப்பிரகாரமான அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், முதலாவது இருதயத்திலே ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும் பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆதாமின் வித்தில் பிறந்து வர்றதுனால இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்த அந்த அவிசுவாச வேறு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது பாருங்க. கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டாலே, தேவன் சொல்லிட்டாலே எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, கடவுள்லாம் எங்கே சோறு போடுவார், கடவுள்லாம் எங்கே நன்மை செய்வார், அவர் தான் இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளுக்கெல்லாம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களாக தான் பொதுவாக மனிதன் இருக்கிறானே ஒழிய, கர்த்தர் நன்மை செய்கிறவர், என்னை இந்த வேதனைகளிலிருந்து ரட்சிப்பதற்காக தான் அவர் சிலுவையில் இவ்வளோ பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார் இப்படின்னு சொல்லி நம்புகிறதற்கு மனிதர்கள் மிகவும் குறைவாகத்தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார் பாருங்க. அப்போ அதற்காக தான் இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே இந்த வார்த்தைகளால் உங்களுடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. தேவனோட வார்த்தையின் மூலம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலும் சரியான விசுவாசமும் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறது, உருவாகிறது பாருங்க. உருவாகும் போது நாமும் இந்த 2 குருடர் எப்படி பார்வையடைந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, எப்படி மத்தேயு 8 அந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் கொடிய வேதனையிலிருந்து சுகமாற அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ, நாமும் அப்படியே நன்மையை பெற்றுக்கொள்வது எளிதாகி விடுகிறது பாருங்க. ரொம்ப எளிமையாயிருது. எளிய விதத்தில் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வழி என்ன செய்திருது, திறந்துருது பாருங்க. செய்ய வேண்டியதெல்லாம் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டியதாக இருக்குது பாருங்க. அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும். இந்த 100க்கு அதிபதியை போல கர்த்தரிடத்தில் வரும்போது அவர் என்னை குணமாக்க வல்லவர்,
எனக்கு குணமாக்க அவருக்கு அதிகாரம் உடையவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மாறிவிடும் என்ற இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உருவாக வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்படி உருவாகும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விசுவாசிப்பது எளிதாகி விடுகிறது. விசுவாசிக்கிறது எளிதாகி விட்டால் இப்போ நன்மையை அனுபவிக்கிறது என்ன செய்திருது? எளிதாகி விடுகிறது. பாருங்கள், இதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு வாசிக்கலாம். பாருங்கள், இதே மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வாசிக்கும் போது அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மத்தேயு 9:20 12 வருஷமாய் பெரும்பால் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே 12 வருடமாய் பெரும்பாடு வியாதியினால் இந்த பெண்களுக்குரிய இந்த இரத்த போக்கு அந்த வியாதியினால் வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொல்றார், மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றார். பாருங்க, ஏன் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இயேசுவை போய் தொட்டுட்டா போதும், நான் சொஸ்தமாயிருவேன்னு சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு தன்னை இந்த தான் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பெரும்பாடு, இந்த மோசமான வியாதியிலிருந்து என்னை குணமாக்க அவர் வல்லவர், அவரால் என்னை குணமாக்க முடியும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை போய் தொட்டா போதும்னு சொல்லி அவளுக்கு இருதயத்தில் ஒரு விசுவாசம் வந்துருச்சு. பாருங்க, வந்த உடனே இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்ததுன்னு சொல்றாரு. பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்ற சத்தியத்தின் வெளிச்சத்தை நம் இருதயத்தில் நம்ம விதைக்கும் போது என்ன வரும்? இந்த ஆதாமின் சந்ததியில் வர்ற அந்த அவிசுவாச இந்த எண்ணங்கள் வந்து விடுவிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்தில் இந்த பெரும்பாடிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஸ்திரியை போல, பார்வையடைந்த குருடரை போல இயேசுவை குறித்து சரியான விசுவாசம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகள், அதனால்தான் வரும் வாரங்களில் நாம் இயேசுவை குறித்த சத்தியங்களை, இயேசு எப்படி நம்மை இந்த வேதனைகளிலிருந்து விடுவிக்க வல்லவர், அவர் எப்படி நம்மை ரட்சிக்க அதிகாரமுடையவர், அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியங்களெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். கேட்கும் போதே உங்க உள்ளத்தில் என்ன செய்யும்? விசுவாசம் உண்டாகும். நம்ம இந்த 3 எடுத்துக்காட்டு பார்த்தோம். 3 எடுத்துக்காட்டுலையும் பார்த்த மாதிரி உள்ளத்தில் இயேசுவை குறித்த வெளிச்சம் வந்துட்டா போதும், அற்புதம் உடனே என்ன செய்ய முடிகிறது? பெற்று விடுகிறது. பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை, எனக்கு உம்முடைய குமாரனாகி இயேசுவை என் உள்ளத்தில் வெளிப்படுத்துங்கப்பா. என் உள்ளத்தில் இயேசுவை குறித்த ஒரு அறிவும், சரியான அறிவும் வெளிச்சமும் என் உள்ளத்தில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இயேசுவை அறிந்து கொண்டால் போதும், என் வாழ்க்கை குணமாகிவிடும் என்ற ஒரு விசுவாசத்தை என் உள்ளத்தில் உண்டாக்குங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஏன் அப்படி கேட்கும்போது வரும் வாரங்களில் இயேசு குறித்த அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்து விடுகிறது? ஆயத்தமாகி விடுகிறது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அநேகர் இயேசுவை குறித்த அந்த அறிவை தங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இயேசுவை குறித்த அறிய விருப்பம் இல்லை. பாருங்க, அவங்களுக்கு என்ன வேணும்? இயேசு வந்து ஒரு நம்ம வீட்டில் பாருங்கள், ஒரு பைப் உடஞ்சிட்டா ஒரு ப்ளம்மரை கூப்பிட்டு டக்குன்னு சரி பண்ணிடுறோம். ஆனால் அந்த ப்ளம்மர் சரி பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அந்த ப்ளம்மர் யாருன்னே நமக்கு தெரியாது. ஏதோ அந்த வேலைக்கு அவர் வந்து சரி பண்ணிட்டு போயிடுவார், அவ்வளோதான். இன்றைக்கு இயேசுவையும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம்.
ஏதோ தேவைப்படும் போது ஆண்டவருடைய கஷ்டப்படுறேன் வந்து சரி பண்ணிட்டு போயிருங்க. ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவும் என்னது இருக்கலாம் வேண்டாம், என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அப்படியல்ல தேவ பிள்ளைகளே, நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை அறிய வேண்டும், அவரோடு நமக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும், அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்போது பாருங்கள் நம்முடைய வேதனைகள்லேருந்து நம்ம விடுதலை பெறுவது எளிதாகி விடுகிறது. அதனால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே உம்முடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அன்றைக்கு பேதுருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினவர் எனக்கும் இன்னைக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி உங்கள் வீடுகளில் உட்கார்ந்துருக்கும் போதே கண்களை மூடி ஒரு தாகத்தோடு ஆண்டவரிடம் நோக்கி பாருங்க. சும்மா ஜெபிக்காதீங்க, ஒரு தாகத்தோடு ஜெபணுங்க. ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா, இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கீங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இயேசுவை அறிந்து கொண்டானோ, எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை அறிந்து கொண்டாலோ, இந்த 2 குருடர் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டதனால் அவங்க விடுதலை பெற்றாங்களே, அதே போல் எனக்கும் விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பாருங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக 3 எடுத்துக்காட்டிலேருந்து எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படி எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், அவர் எப்படி எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், எப்படி எங்களை ரட்சிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார், அவர் எங்களை ரட்சிக்க சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த இயேசுவை குறித்த அறிவும் வெளிச்சமும் ஆண்டவரே உள்ளத்தில் உண்டாகிவிட்டால், ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமானது போல, இந்த 2 குருடர் பார்வையடைந்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய வாழ்வில வேண்டிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆதலால் ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் தேவ குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த வெளிச்சத்தை நீர் பிரகாசிக்க செய்வீராகப்பா. 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது போல, ஆதியிலே இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினவர் இந்த நாளிலே தேவனுடைய முகத்தில் உள்ள அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நீர் பிரகாசிக்க செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருள்வீராக, ஆவிக்குரிய காதுகளை திறந்தருள்வீராக, கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் தருவீராகப்பா. கர்த்தரை குறித்த ஒரு ஞான அறிவு உடையவர்களாய் உம்முடைய மக்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை அறிய வேண்டும் என்ற ஒரு தாகமும் ஆசையும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் மூலம் இந்த நாளிலே என்ன துக்கம் வேதனையில் உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர ரீதியிலும் நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.